வேணு வேணு வருமானம் வருது வேணு வருமானம் வருது. வடக்கால விட்டு பெருசு மண்டையை போட்டுருச்சு. ஒருத்தன் மண்டையை போட்டா உனக்கு என்ன சந்தோஷம். வரட்டும். வரமாட்டானா வரமாட்டானான்னு நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தவன். இன்னைக்கு தான் புனமா வர்றான். லொடலொடலொடன்னு எப்ப பார்த்தாலும் அடுத்தவனை பத்தி நொல்லு பேசுறதுப்பா. எதுக்கும் வர்றவன் வாயில கூட 2 வரட்டிய வை, நல்லா வேகட்டும். ஐயா என்னையா இது பெருசு உடம்புல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் எடுத்தாச்சு. பின்னாடி என்ன குறை சொல்லக்கூடாது, அதை காணும் இதை காணும்னு. ஆக வேண்டியது பாரியா. அம்மா யோ அம்மா இல்ல ஐயா. ஐயா ஐயாவா? ஐயா என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களே ஐயா. சொந்தக்காரங்க நாங்களே பதறி துடிக்கல. பார்த்துட்டானே ஐயா, பாசம் வருது ஐயா. ஐயா உங்க தெருப்பக்கம் வரும்போதெல்லாம் வருமானம் வருமே, இப்போ வரமாட்டேங்குதே. வர மாட்டேங்குதே ஐயா. ஐயா யோ மூக்கனுக்கு பெருசு மேல எவ்வளவு பாசம் பாத்தியா? கட்டி பிடிச்சு அழுகுற ஐயா. ஐயா ஐயா போனோம் சிரிக்காதே. விடமாட்டான். போனோம் பேசாதே. பெருசு பாடையில படுத்தும் பாடா படுத்தாத பெருசு. என்னையா பொணத்துக்கு பிடிச்சி புலம்பி அழுதுகிட்டு இருக்க? பெருசு என் கைய பிடிச்சுக்கிட்டு தெருவுல கூட்டிட்டு போன காலத்தை நினைச்சு பாக்குற ஐயா. நினைச்சு பாக்குற இடமா ஐயா இது? காரியத்தை முடியா? முடிக்கிறேன். டிராமா எல்லாம் போதும், சீக்கிரம் கொண்டு வா. முடிக்கிறேன். முடிச்சிட்டேன் ஐயா. இனிமே என் தொழில ஒரு வேகம் இருக்குயா. நல்ல நல்ல கட்டைகளை நம்பி இந்த மூக்க. என்ன வேணும்? இத வந்துடுறேன். என்ன என்னடா மோதிரம்? இது என்ன மோதிரம்? நான் மோதிரத்தை எப்படி? நான் மோதிரம் நான் மோதிரத்தை எடுக்கல. நீ எடுத்த மோதிரம் பித்தளை மோதிரம். பாத்துட்டியா? இவ்வளவு சிரமப்பட்டு எடுத்ததுக்கு அப்புறமும் பித்தளை தானா? இந்தா மூக்கா, உனக்கு எப்படா நல்ல நேரம் வரப்போகுது? என்னடா மரியாதை குறையுது? நீ எடுத்தது பித்தளை மோதிரம் இல்ல, தங்க மோதிரம். என்ன ஏமாத்திட்டியா? டேய் நில்லு நில்லு, மூட்டை பூச்சி மாதிரி நட்டிச்சிருவேன். ஆத்துல நான் கங்காஸ்தானம் பண்ணும் போது குரங்குட்டியாட்டம் மேல வந்து இம்சம் பண்றாளே, ஒரே நேரம் இருக்கு. வாங்கடா அங்க. என்னடா ஆச்சு? அடிக்குதுண்ணே. எது? அது அதுவா? அடிக்கும். இப்பதான் 2 குரங்குட்டியோட மாரடிச்சேன், அதுக்குள்ள 2 எருமாட. என்ன சாமி, எருவு மாடு குரங்குன்னு உங்க பேர சொல்லி திட்டிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? என்ன கிண்டலா? ஆத்துல நான் கங்காஸ்தானம் பண்ணும் போதோ உங்க மேலப்பட்ட தண்ணி என் மேலப்பட்ட தீட்டு இல்லையா? சாமி குத்தம் இல்லையா? யோ ஐயரே, 5 அடியில எங்க உடம்புல பட்ட தண்ணி உம்ம உடம்புல பட்டா அது தீட்டு. 50 அடி 500 மைல் தாண்டி எது உடம்புலயோ பட்டு உம்ம உடம்புல பட்டா அது தீட்டு இல்லையா? ஓடுற ஆத்து தண்ணிலையும் உடம்புலயும் தீட்ட பாக்காதீங்க. சாமி குத்தம் உங்க சம்பாஷணையில தான் இருக்கு, சமுதிரத்துல கலக்கிற ஆத்து தண்ணியில இல்ல. துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு சொல்லுவாங்க. உன்னோட நாசிக பேச்ச 4 எழுத்து படிக்க தெரியாதுன்னு வச்சுக்கோ, என்கிட்ட வேண்டாம், புரியுதா? இது சூடா வேற இருக்கு, உப்பு கறிக்கு தண்ணி. அங்க பாரும். கருமம் பனியனுடைய குளியல என்ன பண்ண போற நீ? மெதுவாரா, எனக்கு தெரியாத வேணே, இதுக்கெல்லாம் கொஞ்சம் தனியா சம்பளத்தை கொடுத்துரு. உன்னை வச்சிருக்கிறதே ஜாஸ்தி. வேண்டாடி, எனக்கு பயமா இருக்கே. இப்ப பாரு நான் என்ன பண்றேன். ஏய், ஏதாவது ஒரு நல்ல பாட்டு பாடு. நீ குளித்தால் தீபாவளி, நான் அடிச்சா பொங்கல் ஆடிவே கம்முன்னு தேய்.
என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. என்னாச்சு? நீ அந்த குருக்களை திட்டும் போதே நான் நினைச்சேன். இங்க பாரு, அவர் ஏதோ பில்லி சுனித்தை ஏவி விட்டு நம்மள தாக்குறாரு. அம்மா ஒரு பக்கமே காலி. வளர அம்மா தேய். இப்ப என்னடாச்சு? ஐயோ, இது நெசமாவே ஏவல் வரலாம்ப்பா. மொத்த நெஞ்சே காலிப்பா. யாரா மந்திரம்? ஐயோ ஏய், ஏய் பாத்துட்டாண்டி, வாங்கடி. உன் நெஞ்சு பொழந்தது சாமியார் இல்ல, அங்க பார். நில்லுங்க, இந்த மாதிரி வேகமா ஓடி வர முடியாது. வேணும், பொண்ணுங்களை விரட்டணும்னு நம்ம கெட்ட பேர் வருமே. நில்லுங்க. ஏய் நில்லுங்கடி. எதுக்குடி நம்ம ஓடணும்? நம்ம கிட்ட தான் உண்டியல் இருக்குல்ல. வராத, அடிச்சிடுவேன். கிட்ட வராத, அடிச்சிடுவேன். கிட்ட வராத. இதுங்களை அடிக்கிறதுக்கு நீ எதுக்கு? நான் பாத்துக்கிறேன். என்ன தைரியம் இருந்தா என் நெஞ்சில கல் எடுத்துருவீங்க. உங்களை பாத்தியா, எதுவும் மிரட்டாம இருக்கும் போதே நான் பார்த்து பயந்துட்டாங்க பாரு. வாங்க 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 வாங்க. வணக்கம். பெருசு தூக்கத்தை பாரு. ஏன் சைக்கிள் நிறுத்திட்ட? ஏய், கந்து வெட்டி கண்ணப்ப வீட்டுல விசேஷம் நடக்குது. அந்த வெட்டியா வேணுவ இங்க எப்படி மாட்ட வைக்கிறேன்னு வேடிக்கையை பாரு. ஹை பூங்கடி. டேய் சுபு, நான் சொல்றத கேப்பியா? என்ன? கந்து வெட்டி கண்ணப்ப வீட்டுல பெருசு மண்டைய போடுச்சுன்னு அங்க இருக்கிற வெட்டியா இல்ல, அவன் கிட்ட போய் சொல்லிட்டு வரியா? மாட்டம் போ. டேய் சுபு, 10 ரூபாய் தரேன்டா. ஹை 10 ரூபாயா? ஏய், புறாவை பிதிக்கிட்டாத. வேணே, கந்து வெட்டி கண்ணப்ப வீட்டுல பெருசு மண்டிய போட்டுச்சான். வேணு, வசதியான இடம், கிளம்பலாம். இந்த கிறுக்கம் பேச்சை கேட்டுக்கிட்டு எங்க போறது? வருமானம் வரும்போது யோசிக்க கூடாது. வா போலாம். ஏய் வேண்டாண்டி, ஏதாவது வம்பல மாட்டிக்க போறோம். நாம வம்பல மாட்ட மாட்டோம். அந்த வெட்டியாந்தான் வம்பல மாட்ட போறான். வேணு, கந்து வெட்டி கந்தப்ப வீட்டுல இப்படி பணத்தை கறந்தா தான் உண்டு. நான் என்ன பண்றேன், சங்கு சவண்டியும் அண்ணனையும் போய் கூட்டு வந்துடுறேன். நீ போய்கிட்டே இரு. சீக்கிரமா. நான் ஒரு முரணை மோசமானவன் தெரிஞ்சிருந்தும் எங்க வீட்டுல சம்பந்தம் பேச வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி, நமக்கு எப்பவுமே அதிர்ஷ்டம் தான். கிடைச்சாலும் கிடைச்சது பெரிய பார்ட்டி. அண்ணே ஊதுங்க என்ன. இத சொல்லல, சங்க ஊதுங்க என்ன. சம்பளம் பேசல தம்பி, நல்லா ஊதுங்க என்ன. பெரிய பார்ட்டி நிறைய கொடுப்பாங்க. உங்க ஆயுதம் எல்லாம் தயாரா இருக்குல்ல? எப்பவும் ஆயுதம் சுத்தம். கல்யாணத்துக்கு முன்னாடியே விருந்து சாப்பாடு பிரமாதமா போட்டிருக்காருனா கல்யாண சாப்பாட்டை சொல்லவே வேண்டியது இல்ல. வரையே நம்ம நாட்டுல பஞ்சம் வராது. பாவிங்களா, என்ன இது இளவு வீட்டுல இவ்வளவு வெச்சலையா? தின்னே தீர்த்து போனுங்க போல இருக்கு. சாமியே, ஓ சாமி. என்ன சத்தம் சம்பந்தம் இல்லாம இருக்கு? ஓ சாமி. தூங்கிட்டாங்களா உள்ள? டேய் எடுத்துக்கடா. ஐயா, ஏங்க ஊதலன்னா போன ஆத்மா சாந்தி அடையாதுங்க. என்னடா சொல்றீங்க? சாமி, தப்பா நினைச்சுக்க கூடாதுங்க. மனுஷ ஜன்மம் பிறக்கிற மாதிரியே இறக்குறது சகஜங்க. நீங்க அத எரிக்கிறதா இல்ல புதைக்கிறதான்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்க ஏற்பாடு பண்ணிக்குவோங்க. என்ன விளையாடுறீங்களாடா? நம்ம வீட்டுல பெருசு மண்டையை போட்டது உங்களுக்கு விளையாட்டா தெரியுதா சாமி? உங்களுக்காக நாங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்படுவது. டேய், நடக்கிறது கல்யாண நிச்சயதார்த்தம். எவ்வளவு வீட்டுல வந்தீங்க? வாங்க இங்க. என் பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு பாத்தியா? ஆடி எப்படி பின்னிட்டு இருக்காங்க பாரு. ஏய், எங்க அந்த வெட்டியான காணோம்? அவன் தானே முதல்ல வந்தான். அவன் உடம்புங்கிறத பார்க்க முடியலையே. இங்க வேலை தானே. எடுத்துட்டாங்க வேணு. இங்க நடந்ததுக்கு இதுங்கதான் காரணம். எங்க எங்க அதுதான் போயிடுச்சுங்களா? அடுத்த தடவை பாத்துக்கலாம் வாங்க.
என்னம்மா இதெல்லாம்? அன்னைக்கு உங்க மேல சைக்கிள மோதி அரிசி பருப்பெல்லாம் கொட்டி மரியாதை இல்லாம நடந்துகிட்டேன். அதுக்கு என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. சிந்தாமணி, உன்னை கிண்டல் பண்ணேன், சாப்பாட்டை தட்டி விட்டேன், அதுக்கு என்ன மன்னிச்சிரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, முதல்ல நீங்க எந்திரிங்க. மாட்டேன், மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. சரி, மன்னிச்சிட்டேன். எந்திரிங்கம்மா, எந்திரிங்கம்மா. ஏய், எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் வைங்கடி. ஐயோ, என்னம்மா இதெல்லாம்? சரியான விளையாட்டு பிள்ளையா இருக்கீங்களே. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். ஆமா, உங்க புள்ள எங்க? ஏய், என்னடா இது? இவன் போனதுக்கு மட்டும் விறகே கிடைக்கல. ஒரு சுள்ளி கூட கொடுக்க மாட்டேன்னா இன்னைக்கு அவன் நீட்டி. உங்க அம்மாவும் தங்கச்சியும் என்ன மன்னிச்சிட்டாங்க, நீயும் என்ன மன்னிச்சிரு. யோ, சொல்லையா? சொல்றேன். வேணும். ஏய், சொல்ல சொன்னல, சொல்லு. சொல்ல ஆரம்பிச்சேன். வேணும். வேணும். ஓ, வேணும். இது எப்படி வேணும்? யோ, சொல்ல சொன்னா இருமிக்கிட்டு இருக்கியா? போயா. சின்ன பொண்ணு தானே மன்னிப்பு கேக்குறேன், மன்னிச்சிட்டேன்னு சொன்னா என்னவா? சொல்லேண்டா. மனசுக்கு பிடிச்சதுனால தானே மன்னிப்பு கேக்குறேன், மன்னிச்சிட்டேன்னு சொன்னா என்னவா? என்ன என்ன? இதை என்கிட்டே சொல்லி இருந்திருக்கலாம். நான் அவங்க கிட்ட சொல்லி இருந்திருப்பேன்னு சொல்ல வந்தேன். படிக்கும் போது விக்கல் எடுத்து ஒருவர் வீர மரணம் அடைந்தார். விக்கல் என்ன வீர மரணம்? எது என்னது? நமக்கேவா? அடியே ஜலஜாகரிஜா, கொஞ்சம் தண்ணி கொண்டாங்கடே. அடியே மூதேவிகளா, 2 பேர் இருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் கொண்டாங்கடே. இந்தாங்க தண்ணி. நான் தான் கொடுப்பேன், நான் தான் கொடுப்பேன், நான் தான் கொடுப்பேன், நான் தான் கொடுப்பேன், நான் தான் கொடுப்பேன். விக்கியே உயிர் போயிரும் போல இருக்குது. 2 பேருமே கொடுங்கடி. அடியே, ஏண்டி அடிக்கடி நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? உன்னை கல்யாணம் பண்ண உனக்கு குழந்தை இல்ல, 2ஆம் தாரமா இவளை கல்யாணம் பண்ண இவளுக்கும் குழந்தை இல்ல. உங்க மேல குறைய வச்சுட்டு எங்களை சொன்னா எப்படி? அடியா, இப்பவும் நான் தெருவுல போனா 10 பொம்பளைங்க என்ன ஒரு தினுசா பாக்குறாங்கடி. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வேற எதுல குறைச்சல்? மெயின் சுவிட்சிலே கோளாறு இருக்கும்போது எத்தனை விளக்கு போட்டாலும் எரியாது. விளக்கெல்லாம் ஏற்கனவே ஃபீஸ் ஆனது போல இருக்கு, அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? போடி உள்ள. நீ எங்கடி போற? டம்ளர் எடுத்துட்டு போ. இது கூடவா நான் எடுத்துட்டு போனோம்? புதுசா வேலைக்கு சேர்த்து வச்சிருக்கீங்களா பொன்னுசாமி, அவனை கூப்பிடுறேன், அவன் வந்து எடுத்துட்டு போவான். கூப்பிடவா? பொன்னுசாமி, பொன்னுசாமி. ஐயோ ஐயோ, வெட்டி வெட்டி கூப்பிடுறாளே. என்னடி பொன்னுசாமி? கிரிஜாம்மா, கூப்பிட்டீங்களா? ஆமாங்க, இந்த டம்ளரை எடுத்துட்டு போங்க. என்னடி இது? வேலைக்காரனை போய் புருஷனை கூப்பிடுற மாதிரி எங்கு எங்குன்ற? இல்ல, இங்கு சும்மா தானே இருக்குன்னு உபயோகப்படுத்துறாங்க. சும்மா இருக்கதெல்லாம் உபயோகப்படுத்தலாமா? இத பாருங்க, அவர் என்னை விட வயசுல மூத்தவர், மரியாதை கொடுத்து கூப்பிடுறேன். ஏன் கூப்பிடக்கூடாதா? ஐயோ, கூப்பிடுங்கடி, கூப்பிடுங்க, முறை வச்சே கூப்பிடுங்க. ஏம்மா, இந்த தட்டு புதுசாவே இருக்கு, கடையில வாங்கினதா? இல்லைங்க, என் கல்யாணத்து அன்னைக்கு எங்க அம்மா வீட்டுல இருந்து கொண்டு வந்தது. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் இதை யாருமே உபயோகப்படுத்தல, அதான் புதுசா இருக்கு. ஐயா, நாளையில இருந்து ஐயா இந்த தட்டுல சாப்பிட சொல்லுங்க. இருக்கிற தட்டிலேயே இவர் சரியா சாப்பிட மாட்டாரு, இதுல எது வேறையா? நீங்க போங்க. சரி, வர்றேன். என்ன அது புது தட்டுன்னு 2 பேரும் டபுள் மீனிங்ல பேசிக்கிறாங்களே. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அவனை வேலையை விட்டு போக சொன்னாலும் இவ போவிட மாட்டேன்றாளே. ஐயோ. ஏண்டே கிரிஜா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டவுசருக்கு பட்டன் தைக்கிறேன். யார் ட்ரௌசரு? நம்ம வீட்டுல வேலை பாக்குறாரு பொன்னுசாமி, அவரோட டவுசர். பொன்னுச்சாமி ட்ரௌசரா? ஏண்டே, ட்ரௌசர் யார் தைச்சா? நான் தான் தைச்சேன். அளவு யார் எடுத்தா? ஒரு உத்தேசமா அளவு வச்சு தைச்சிட்டு இருக்கேன். அடி பாவி, வேலைக்காரப்ப ட்ரௌசரை தைக்கிற அளவுக்கு வந்துட்டியாடி. அவன் அரை ட்ரௌசரை போட்டு காலை காட்டும் போதே நினைச்சேன்
இப்படி ஏதாவது ஏடாகோடமா நடக்கும்னு. உங்களுக்கு கொஞ்சமாவது விவசாயம் இருக்கா? தீபாவளி வருது, அவரும் நம்ம வீட்டுல வேலை பாக்குறாரு. அவருக்கு டவுசர் தைக்கலாம்னு டைலர் கிட்ட போனேன், நேரம் இல்லைன்னா அதுக்காக தான் நானே தைச்சிட்டு இருக்கேன். நம்பலாமா உன்ன? வயசானவங்களுக்கு வாழ்க்கப்பட்டாலே இப்படிதான், சந்தேகப்பட்டே சாவீங்களே. உன்னை சொல்லி குத்தமில்லடி. ஆடியில விதைக்க வேண்டியது ஐப்பசியில விதைச்சம்பாரு, வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போகுது. எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். பொன்னுசாமி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பட்டன் தைக்கிறேன். பட்டன் தைக்கிறியா? ரவுக்கைக்கு. யார் ரவுக்கைக்கு? சின்னம்மா ரவுக்க. சின்னம்மா ரவுக்கைக்கு நீ ஏன் தைக்கிற? துவைக்கும் போது பட்டன் அந்து போச்சு, அதுதான் பட்டன் தைக்கிறேன். அட பாவி, இங்க என்னடா அவ ஜாக்கெட்டுக்கு நீ பட்டன் தச்சுக்கிட்டு இருக்க, அங்க என்னடா ஓன் ட்ரவுசருக்கு அவ பட்டன் தச்சுக்கிட்டு இருக்கிற. ஏன் ட்ரௌசர் அம்மாவே தொட்டு பட்டன் தைக்கிறாங்களா? அடாடாடா, நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். இருங்க, நான் போய் அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு வந்துடுறேன். இரியா, அது என்ன பச்சை? அது ஒரு ஓகே தான். அதுக்கும் பட்டன் தச்சியா? அதுக்கு கையே போயிருச்சு. அதுவும் சின்னம்மா தானா? இல்ல, இது பெரியம்மா. அது பெரியம்மாவா? அவ ஜாக்கெட்டையும் தச்சியா? அட பாவி, என் குடும்ப மானமே கிழிச்சு போச்சே. பெரியவளும் சரியில்லை, சின்னவளும் சரியில்லை, வாழ்க்கையில ஒண்ணுமே சரியில்லை. இதுதான் நமக்கு சரி. என்ன முதலாளி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? யாரு உங்களை புலம்ப வச்சா? உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, பெண்ணை சொல்லி குற்றமாடா. டைம் வேஸ்ட் பண்ற? இந்தா குடி. முதலாளிக்கு முன்னால குடிக்கிறது தப்புங்க. ஆமா, குடிக்கிறதுக்கு முந்திதான் மரியாதை, குடிச்சதுக்கு அப்புறம் மரியாதை எவன்டா கொடுக்கறான்? குடி. சரி, அதையா திரும்ப? முதலாளிக்கு ஒரு மரியாதை தான். இருந்தா சரி. என்ன அது? அதுக்குள்ள குடிச்சுட்ட பாருங்களேன். சரி சரி, இந்தா இதையும் குடி. யோ, என்னமோ முதல்ல மரியாதை திரும்பி குடிச்சா, இப்ப என் முன்னாலே நின்னு குடிக்கிற. உட்கார்ந்து குடிச்சா மரியாதை இல்ல, அதனால நின்னுகிட்டே குடிக்கிறேன். குடி குடி. படிச்சு ஊத்துங்க. என்ன பக்கவாத்தியம் சரியில்லை. என்ன இதுக்கு என்ன கச்சேரி நடக்குது? அத சொல்லல. சிப்ஸா வாங்கி வச்சிருக்கீங்க, இருந்து சிக்கன் கஃபா வாங்கி வைங்க. சரி சரி, சாப்பிடு. சீக்கிரம் ஊத்துங்க. ஊத்தி இருக்கானே, அதே தெரியல அவனுக்கு. என்னங்க குடிச்சதே கொடுத்துட்டு இருக்கீங்க? என்னது? ஓவர். மிஸ்டர் முதலாளி, கொஞ்சம் எந்திரிக்கிறியா? எதுக்கு? நான் உட்காந்து குடிக்கணும்டா. உட்கார்ந்து குடிக்கணும் டாவா? தேவைதான். சும்மா இந்த கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொரிஞ்சுக்கிட்டேன் பாரு. எனக்கு இது வேணும், இன்னும் வேணும். இன்னும் வேணுமா? இதெல்லாம் எனக்கு தான் வேணும். சரி சரி, எடுத்துக்கோ. அது என்ன கக்கத்திலே இடிக்கிட்டு இருக்கிற? பேப்பர். ஆஹா, படிக்கிறேன், கேக்குறியாடா? படி வா, படி. ஹோட்டலுக்கு மாவாட்ட கலெக்டர் வந்தார். எது? ஹோட்டலுக்கு மாவாட்ட கலெக்டர் வந்தாரா? மாவட்ட கலெக்டர் வந்தார். தமிழோட குடி இருக்குதுடா. அடிய ஜலஜா கிரிஜா, வெயிட்டு தாங்கல, எடுங்கடி கால எடுங்க. சொன்னா கேட்க மாட்டீங்க. கழுதைங்களா? இது சமயக்கார. சும்மாரியா? சும்மாரியாவா? நீ எங்க இங்க வந்த? ராத்திரி நீங்க தானே இங்க படுக்க சொன்னீங்க. ஏன்டா போய் சொல்ற? என் படுக்கையில வந்து படுத்தது இல்லாம என் மேல கால வேற போடுற. என்ன வேணுங்க? நீங்க தானங்க ராத்திரி குடிக்க கொடுத்தீங்க. குடிச்சிருக்கிறியா? இல்லைங்க, வந்து வாய ஊது. குடிச்சிருக்கிற நீ? நீங்க தானங்க ராத்திரி கொடுத்தீங்க. ஏன்டா பொய் வேற சொல்ற? ஐயோ, குடிப்பியா? அடிக்காதீங்க முதலாளி. ஐயோ, இனிமே நீங்க கொடுத்தா நான் குடிக்க மாட்டேன். சொன்னா கேளுங்க முதலாளி. அம்மா, இனிமே நீங்க கொடுத்தாலும் நான் குடிக்க மாட்டேன். அடிச்சு அடிச்சு நார் நாரா கிழிச்சிட்டு. குடிகாரம் பேச்சு விடிஞ்சாலே போச்சு.
நாதசுரமே இல்லாம வெறுங்கையில வாச்சிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு கையே போதும். உங்களுக்கு பாட்டில திறந்த உடனே பாத்தீங்க அவன் வந்துருமே. பத்துமா? ஏன் போற குடி? குடிக்கிறதா? ஐயோ வேண்டவே வேண்டாங்க. ஏன் ராத்திரியில குடிக்க சொல்றீங்க, அப்புறம் உங்களோட பெட்ல படுக்க சொல்றீங்க, காலையில எந்திரிச்சு என்ன மாதிரி அடி அடின்னு அடிக்கிறீங்க தெரியுமா? இனிமேல அடிக்கவே மாட்டேன் குடி. ஐயோ வேண்டவே வேண்டாங்க. நீ குடிக்கலைன்னா உன் பல்ல உடைப்ப. பல்ல உடைப்பீங்களா? என் பல்லு மேல உங்களுக்கு என்னங்க அவ்வளவு ஆசை? உன் பல்லு பெரிய ஆன தண்டம் உடைச்சு வித்துருவேன். குடியா? வேண்டாங்க. குடி இல்லைன்னா அடி. என்னங்க நீங்க குடிச்சா காலையில அடிக்கிறீங்க, குடிக்கலைன்னா ராத்திரி அடிக்கிறீங்க. யோ 2 அடி அடிக்கிறேயா? ஐயோ வேண்டாங்க. என்னங்க வம்பு? விடுங்க கைய. போட உள்ள. அம்மா அவர் என்ன அடிக்கிறாருமா? போடா, உள்ள வந்து அடிக்கிறேன். வர வர நம்ம குடும்பமான கப்பல் ஏறிக்கிட்டு இருக்குது. என்ன நீ சொல்ற? சொல்றேன் சொரக்காய் குப்பிலேன்னு. ராத்திரியான பாட்டில திறந்துக்கிறீங்க. வந்திருக்காளே சக்காலத்தி, அவளும் அடுத்த வீட்டுக்காரி மாதிரி நடத்த விட்டவளா இருக்கா. இது என்னடி பெரிய விஷயம்? வீட்டுக்கு வீடு கிணறு தாய்க்க வேண்டியதுதான். என்னால தாங்கிக்க முடியலையே. இதுல 2 போடு நல்லா தாய்க்குவேன். போடுறேன். ரெண்டு. என்ன சொல்றீங்க? படம் பார்க்க போறேன். நீங்களும் வர்றீங்களா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. என்னது உங்க முகத்தை பார்த்தா கொலையாளி முகம் மாதிரியே தெரியுது. கொலைய பண்ணீங்களா இல்ல பாத்தீங்களா? நீங்களும் படம் பார்க்க அவசியம் வரணும். பணமும் நீங்க தான் கொடுக்கணும். பணம் வேணா தரேன், வச்சுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆளை விடுங்க. நீங்களும் அவசியம் வரணும். ப்ளீஸ் சொன்ன கேளுங்க. வேணா குழந்தைகளை அனுப்பிட்டுப்பேன். சரி. மாமா கூட சினிமாவுக்கு போயிட்டு வரீங்களா? தண்ணி அடிச்சிருக்கியா? முருகா, மூத்தவளும் சரியில்லை, இளையவளும் சரியில்லை, இடையில வந்த வேலைக்கார பயலால மன நிம்மதியும் இல்லை. வாழ்க்கையில என்னைக்குத்தான் நான் நிம்மதியா இருக்க போறனோ? முதலாளி, முதலாளி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அனுராதாவோட ஆடிக்கிட்டு இருக்க. ஆடிக்கிட்டு இருக்கீங்களா? விட்டா குடும்பமே நடத்திடுவீங்க போல இருக்கு. நடத்தத்தான் பரவாயில்ல. உங்க குடும்பத்துக்கு துணி செலவு மிச்சம். என்னயா சொல்ற? அந்த அம்மா கர்ச்சீப் சைஸ்ல தானே துணியே கட்டுறாங்க. என் அனுவை பத்தி அப்படி எல்லாம் பேசாத. பேசுவேன். பேசாதறான்னா ரொம்ப அதட்டுனீங்க. சின்னம்மா கிட்ட போய் சொல்லிடுவேன். சின்னம்மா கிட்டயா? ஆமா. இப்ப சின்னம்மாவை இந்த பாக்கெட்ல வச்சிருக்கேன். அந்த பையில பெரியம்மாவை இந்த பாக்கெட்ல வச்சிருக்கேன். அடப்பாவி, 2 பேரும் இவன் வச்சுக்கிட்டு இருக்கானாமே. அப்ப நம்ம ஏன் நாட்டால உட்கார்ந்து என்னடா எழுதிக்கிட்டு இருக்கிற? ஒண்ணுமில்ல. கொண்டாங்க. ஐயோ, என் 2வது பொண்டாட்டி கிரிஜா பேரை ஏன்டா எழுதிக்கிட்டு இருக்கிற? கிரிஜாங்கிற பேரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிரிஜாவை என்னால மறக்கவே முடியாது. ஐயோ, அடிக்கடி கிரிஜா கிரிஜான்றானு. நிலத்துக்கு சொந்தக்காரன் நானு, வெள்ளாமே வேற ஒருத்தன் செய்ய விட்டுருவனா? விவசாயி மாதிரி பேசாதீங்க முதலாளி. வீழ்ந்தாலும் சரி, நான் வாழ்ந்தாலும் சரி, கிரிஜாதான் என் உயிர். இனிமே அவ பேரை உச்சரிச்சாலோ எழுதினாலோ தொலைச்சு விடுவேன். தொலைச்சாமா முதலாளி, என்ன நீங்க அடிச்சாலும் சரி, உதைச்சாலும் சரி, அந்த கிரிஜாங்கிற பேரு என் நெஞ்சில இருக்கு. என்ன எரிச்சாலும் அந்த கிரிஜாங்கிற பேரை மட்டும் எரிக்கவே முடியாது. எரிக்க முடியாதா? பாக்குறேன்டா. முதலாளி, முதலாளி, அந்த பேப்பரை கொடுத்துருங்க. முதலாளி, என்ன பண்றீங்க? எரிக்கிற. முதலாளி, அந்த பேரை எரிக்காதீங்க. அந்த பேரை எரிக்காதீங்க. அந்த பேரை எரிக்காதீங்க. உன் இதயத்தில இருந்து மாத்த முடியாதா? எரிச்சிட்டேன் பாத்தியா? இப்ப என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ண போறேன்னா, இப்ப பாத்துக்கிட்டே இருங்க.
என்ன பண்ண போறான்? ஏய், எதுக்குடா தண்ணி? எனக்கு வேணாம். பஞ்சாமிர்தம் பண்ண போறியா? பாவி. முதலாளி, பேப்பர்ல இருந்த பேரை எரிச்சிட்டீங்க. இப்ப அந்த பேரு என் இதயத்துல இருக்கு. எப்படி எரிப்பீங்க? நானும் மரோச்சரித்திரா படம் பார்த்திருக்கேன். நீ எந்த படம் வேணாலும் பாடுறா. என் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டு அவ பேரே எழுதிக்கிட்டு இருக்க. அதை நான் பொறுத்துக்கணுமா? முதலாளி, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? கிரிஜாங்கிறது சின்ன வயசுல செத்து போன என் தங்கச்சியுடைய பேரு. இன்னைக்கு கிரிஜாவுடைய நினைவு நாள். அதனாலதான் கிரிஜா கிரிஜான்னு பேப்பர் பூரா எழுதி வச்சிருந்தேன். என்ன, உன் தங்கச்சி பேரா? ஆமா முதலாளி, சின்னம்மா பேரு என் தங்கச்சி பேரு ஒன்னா இருந்ததுனால இப்படி என்ன சந்தேகப்பட்டுட்டீங்க. உங்களுக்கு வயசாக சந்தேகம் ஜாஸ்தி ஆகி போச்சு. உங்க சந்தேகத்தால கிரிஜாவோட வாழ்க்கை பாழாக்க பாத்தீங்களே. இப்போவாது உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்களா முதலாளி? புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிரு. இனிமே உன்னையும் சந்தேகப்பட மாட்டேன், கிரிஜாவையும் சந்தேகப்பட மாட்டேன். தெரியுமாவே? இனிமே அவ மேல சந்தேகப்பட்டு என்னப்பா பிரயோஜனம்? அப்ப நீங்க வாங்க. என்னது? சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், போடுறதுக்காக கூப்பிட்டேன். ஆ, வாங்க. சரி, சரி, சரி. திரும்பியும் சந்தேகப்படுறீங்களே. என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிரு.